வெல்கம் டு ஹார்ஸ் ரைட். இன்றைக்கி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா பிளெண்டர் அப்சல்யூட்லி பிகினர்ஸ் பார்ட் 2. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். இது வந்து ஜென்ரலாக வந்து எல்லா பிளெண்டர் வெர்ஷன்லையும் வர்றது தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் வெர்ஷன் வந்து நியூ ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செட்டப் வந்து பேசிக் செட்டப் வந்து டிஃபால்ட் எப்போதுமே வந்து டிஃபால்ட்டாக லோட் ஆகிற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டைம் வந்து நம்ம செட்டிங்ஸ் மாற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு வந்து எப்போதுமே இந்த கேமரா தேவையில்லை, இந்த லைட் தேவையில்லை, ஆஸ் யூஷுவல் இந்த க்யூபும் ஸ்டார்டிங்கில் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறதுக்கு தந்தாப்புல நம்ம வந்து யோசிப்போம். ஸோ அதனால் எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்டிமீட்டர் சைஸில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா ஸோ மேக்ஸிமம் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் இதுன்னு பார்த்தா வந்து அன்ரியல் தான் இப்போ வந்து மூவிங்கில் வந்து ஹை மூவிங்கில் வந்து போயிட்டுருக்குது அன்ரியல் இன்ஜின் 4. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அன்ரியல் இன்ஜின் 5 வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து ஒரு கிராஃபிக்ஸ்லேயே வந்து ஒரு அட்வான்ஸ் கிராஃபிக்ஸாக இருக்க போகுது. இப்போது வரக்கூடிய வெர்ஷன் உங்களுக்கு டைம் வெர்ஷன் அன்ரியல் இன்ஜின் 5 நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அது ரிலேட்டட் வீடியோஸ் வந்து ட்ரைலர் ஒரு கேம் ட்ரைலர் வந்து உங்களுக்கு வந்து அதில் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து இந்த காலத்தில் வளர்ந்துருக்கு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு வரப்போகுது நெக்ஸ்ட் இயரில் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ நான் சென்டிமீட்டருக்கு வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ ஹியர் யூ கேன் see that யூனிட் ஸ்கேல். ஸோ இது வந்து யூனிட் ஸ்கேலுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாக்ஸ் வந்து இந்த சின்ன பாக்ஸ் வந்து இது வந்து ஒரு யூனிட் ஸ்கேல் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லென்த் வந்து மீட்டர்ஸில் இருக்குது. அது கூட நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த டூலில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லொக்கேஷன் எல்லாமே வந்து மீட்டர் சைஸில் தான் இருக்குது. இப்போ இது வந்து நான் சென்டிமீட்டர்னு நான் மாற்றிக்க போகிறேன். இப்போ சென்டிமீட்டர்னு நான் மாற்றினால இப்போ வந்து பாருங்கள் எங்கள் லொக்கேஷனில் சென்டிமீட்டர்னு மாறிச்சு. ஸோ எவ்ரிதிங் இதில் வந்து அந்த ஒன் பாக்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சென்டிமீட்டர். ஸோ சரிங்களா. ஸோ இப்போ வந்து சென்டிமீட்டருக்கு வந்து மாற்றியாச்சு. இதுதான் வந்து நம்மளோட வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து எப்போதுமே வந்து இருக்க போகிறது. நான் வந்து சென்டிமீட்டரில் தான் நான் டிசைன் பண்ணுவேன் ரெகுலராக. ஸோ நான் சென்டிமீட்டரில் வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி எண்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு போனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மறைஞ்சிடுது. அது வந்து நீங்கள் ஜூம் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே வந்து இந்த எண்டுங்கிறது வந்து 1 லேக்னு இருக்கிறத வந்து நீங்கள் வந்து 2 லேக்னு நீங்கள் வந்து சென்டிமீட்டர்னு மாற்றிக்கலாம். சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து ஃபோக்கல் லென்த் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜூம் பண்ணும்போது ஒரு லிமிட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ண வந்து மறைஞ்சிருது பாருங்கள். ஸோ ஒரு சில ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் கூர்ந்து பார்க்கணும், ஒரு சில விஷயம் வந்து பண்ணணுன்னா நீங்கள் தேவைன்னா அந்த ஃபோக்கல் லென்த்துங்கிறத வந்து 100 மாற்றிக்கலாம், இல்லை 250நாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இட்ஸ் யுவர் விஷ். ஸோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் அப் ஃபைலை அதை வந்து நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணுன்னா ஃபைல் டிஃபால்ட் சேவ் ஸ்டார்ட் அப் ஃபைல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளெண்டர் க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து வரும். ஆனால் பின்னாடி இந்த ஆப்ஜெக்ட் எதுவுமே இருக்காது. ஸோ லெட் வி ட்ரை. ஸோ ரீஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வரும். ஆனால் உங்களுக்கு பேக் சைடில் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. நம்ம டிஃபால்ட் பண்ண செட்டிங்ஸ் சென்டிமீட்டர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் வந்து ஆப்ஜெக்ட் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ இப்போ நியூ ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன், எடிட் ஆப்ஷன் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிம்பிளாக வந்து நான் வந்து கிளாஸ் பண்ண போகிறேன். ஸோ வீட்டில் கிச்சனில் உள்ள ஐட்டம் தான் அந்த கிளாஸ் வந்து சில்வர் ஸ்டீல் கிளாஸ் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சில ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் வந்து லாஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு எடிட்டிங் வர்றப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்து நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டெமோ வித் ஸ்டார்ட் வித் க்யூப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட், சரிங்களா. இது வந்து ஆப்ஜெக்ட் செலெக்ஷனில் இருக்குது. இங்கே மேலே இந்த கார்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மோட்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் மோட், எடிட் மோட், ஸ்கல்ப்ட் மோட், வெர்டெக்ஸ் பெயிண்ட், வெயிட் பெயிண்ட், டெக்ஸ்சர் பெயிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கல்ப்ட் மோட், வெர்டெக்ஸ் பெயிண்ட், வெயிட் பெயிண்ட், டெக்ஸ்சர் பெயிண்ட் இந்த 4 ஐட்டம் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்தர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ஆப்ஜெக்ட் மோட் அண்ட் எடிட் மோட். ஸோ எடிட் மோட் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கு ஷார்ட் கீ வந்து பார்த்திங்கன்னா டேப் கீ, சரிங்களா. ஸோ ஜஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணல, பட் இது உங்களுக்கு தேவை கிடையாது, நீங்கள் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஆப்ஜெக்ட் மோடில் இருக்குது. இப்போ வந்து நான் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா டேப் கீ. ஸோ இந்த டேப் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் மோடுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த எடிட் மோடில் தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண போகிறோம். எல்லாம்னா இந்த ஷேப் மாற்றுறது, இந்த சைஸில் இருக்கணும், இந்த அளவில் இருக்கணும், இந்த இடம் இந்த ஷேப் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ டேப் அவங்க மறுபடியும் டேப்னா ஆப்ஜெக்ட் மோட் போயிடும். ஸோ வி ஆர் கோயிங் இன் எடிட் மோட். டேப் அமைக்கிறேன். ஸோ கிளியராக கவனிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது டிசைனிங்கில். ஓகேங்களா? ஸோ கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து இருக்கும் மேலே வந்து டேப்புக்கு மேலே. கரெக்டுங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து வெர்டெக்ஸ் பாயிண்டிங். உங்களுக்கு வந்து இதில் இந்த கார்னரில் வந்து உங்களுக்கு தெரியுதா டார்க் வந்து ஒரு டார்க் டாட் மாதிரி இருக்குது. இது வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும் வந்து அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா உள்ள வந்து கம்பியை வச்சு கட்டுறாங்கல்ல. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து கம்பி போடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டாட்ஸ் வந்து இது வந்து வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். இப்போ இடையில வந்து ஒரு லூப் லூப் வந்து போடுறேன். ஸோ இது வந்து லூப்னு சொல்லுவாங்க. லூப் லைன். இந்த லூப் லைன் தான் வந்து ஒரு பாக்ஸை வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணும். சரிங்களா? இப்போ அது எப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூப் கட் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக வந்து இன்னும் 2 வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஒரு பாகம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த வெப்சைட் வந்து ஜி ப்ரெஸ் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன். ஸோ அது ஒரு ஆங்கிளில் வந்து மூவ் ஆகிடுது பாருங்கள். இப்போ வந்து நான் இது மூவ் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஜி ப்ரெஸ் பண்ணி நான் மூவ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஷேப் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்னு சொல்கிறது. இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து பர்டிகுலர் இடத்த வந்து நான் மூவ் பண்ணுறது கூடியது. சரிங்களா? ஸோ இப்போ இன்னொரு வந்து எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போது வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மோட் செலெக்ஷன். அதுக்கு வந்து 3 ப்ரெஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபேஸ் மோட் செலெக்ஷனை வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ஒரு பாக்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் அந்த 4 வெர்டெக்ஸ்க்குள்ளே இருக்கிறது தான் வந்து ஃபேஸ் செலெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேஸ் செலெக்ஷனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஜி ப்ரெஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி வந்து மூவ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜிவை ப்ரெஸ் பண்ணி இப்படி நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஃபேஸ் செலெக்ஷன் அந்த ஃபேஸ் மொத்தமாக வந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறது. ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் லூப் லைன். ஸோ லூப் லைன் வந்து இப்போ நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சென்டரில் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா செலக்டிங் ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஸோ அப்போ வந்து அந்த 4 இதுவும் வந்து இந்த லூப் லைன் இல்லை அந்த கேப்பில். ஸோ அந்த 4 இது பாயிண்ட் வந்து கார்னரில் இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த மொத்த பாக்ஸோட ஒரு சைடு செலக்ட் ஆச்சு. இப்போ வந்து நான் ஒரு லூப் லைன் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் இது மட்டும் தான் உங்களுக்கு செலக்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ அந்த பர்டிகுலர் இதை மட்டும் நான் மூவ் பண்ணுறேன். அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேப் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் செலெக்ஷன் அண்ட் ஃபேஸ் மூவிங் வந்து ஜென்ரலாக வந்து பண்ணக்கூடியது. சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது எட்ஜ் லைன்ஸ். ஸோ எட்ஜ் லைன்ங்கிறது வந்து அதுக்கு ஷார்ட்கட் வந்து 2. சரிங்களா? அந்த 2-ஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே தெரியும். நான் கிளிக் பண்ணுற வந்து ஒயிட் ஆகுது. அது வந்து உங்களுக்கு வந்து எட்ஜ் செலெக்ஷன் மோட். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது ஒரு ஷேப் இருக்குது. நான் வந்து இது வந்து எனக்கு வந்து ஸ்லோப் மாதிரி வேணும் அப்படின்னுங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். அப்படின்னா இப்போ பாருங்கள், அந்த எட்ஜை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த கார்னர் எட்ஜை இப்போ GY ஆங்கிளில் வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்லோப் ரேஞ்ச் வந்து வந்துச்சு, அப்படியே ஒரு கட் மாதிரி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எட்ஜ் செலெக்ஷன். எட்ஜ் செலெக்ஷன் வந்து இது வெர்டெக்ஸ் மாதிரி தான். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஷேப் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ மூவ் பண்ணி. சரிங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கைண்ட் வந்து மூவ் ஆப்ஷன். ஸோ இந்த 3 இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டே வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இது வந்து வெர்டெக்ஸ் 1 ஷார்ட்கட் வந்து பார்த்துக்கோங்க. 1 வந்து வெர்டெக்ஸ், 2 வந்து எட்ஜ், 3 வந்து ஃபேஸ் செலெக்ஷன். எட்ஜ் செலெக்ஷன் வெர்டெக்ஸ் செலெக்ஷன், எட்ஜ் செலெக்ஷன், ஃபேஸ் செலெக்ஷன். ஸோ இந்த செலெக்ஷன் வந்து வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்னொரு அட்வான்ஸான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூட். ஸோ எக்ஸ்ட்ரூடுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் அதில் வந்து காட்டுறேன்.
இப்போ இந்த சைடு ஃபேஸ் செலெக்ஷன் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜி போட்டு ஜி மூவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒய்யை வந்து மூவ் பண்ண அப்படின்னா பாருங்களேன். ஸோ ஒரு செட்டாக வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துறேன். இப்போ வந்து ஜி போட்டு ஒய் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டே வந்து நான் மூவ் பண்ணுறப்போ இந்த பொசிஷனில் இருந்த ஷேப்பும் வந்து நம்மளுக்கு வந்து மாறிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ அது மாறக்கூடாது, எனக்கு அப்படியே தான் இருக்கணும் எனக்கு வந்து. ஆனால் அந்த மெஷ் வந்து எனக்கு தள்ளி வரணும், எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த ஷேப் நம்ம நினச்ச மாதிரியே இருந்துச்சு. ஆனால் மெஷ்ஷு வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் எக்ஸ்ட்ரூட். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்பவும் நம்மளுக்கு வந்து அதுக்கு தேவையான பிவட் பாயிண்ட்ஸ் அண்ட் எட்ஜ் லூப்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1 2 3 2-3 தடவை உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டைம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற பிளேஸில் வந்து ஒரு லூப் லைன் க்ரியேட் ஆகி ஒரு வந்து எட்ஜ் வெர்டெக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னும் கிளியராக வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் Z ஆக்சிஸ், நான் ஜெட்டில் வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் Z ஆக்சிஸ், எக்ஸ்ட்ரூட் Z ஆக்சிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 தடவை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2 தடவை எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 3வது தடவை கார்னர் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எட்ஜ் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 3 தடவை உங்களுக்கு வந்து லைன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த எட்ஜ் லூப்ஸ், ஸோ எட்ஜ் லூப்ஸாக வந்து இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து நான் அப்போதே சொன்ன மாதிரி கட்டடத்தில் வந்து கம்பியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளேஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கம்பியை வச்சு அது மேலே சிமெண்ட் போசுகிறோம். சரிங்களா? சேம் வே தான் இதுவும். இதுக்கு வந்து லூப் கட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு ஷேப்பாக வர்றதுக்கு வந்து மெஷ்ஷை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா இதுக்கு வந்து தேவையான விஷயங்கள் வந்து வெர்டெக்ஸ், எட்ஜ், ஃபேஸ் செலெக்ஷன். ஸோ இந்த 3 செலெக்ஷனை வச்சு தான் எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு தான் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், வந்து இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் சும்மா சிம்பிளாக வந்து ஒரு டெமோ வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது. ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மாடலிங். ஸோ மாடலிங்கில் வந்து நீங்கள் என்னென்ன டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அவதார் மூவியில் கிரியேச்சர்ஸ் எல்லாமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து பண்ணியிருப்பாங்க கற்பனை பண்ணி. ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாடல்லையும் 3D மாடல்லையும் பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்கல்ப்டிங் அந்த டூல் மூலமாக வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து அவ்வளோ தத்ரூபமாக வந்து ஒரு கிரியேச்சரை வந்து உருவாக்க முடியும் இந்த சாஃப்ட்வேரில், ஓப்பன் சோர்ஸில். ஸோ அதுவும் ஃபியூச்சர் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் எக்ஸ்ட்ரூட். ஸோ எடிட் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நிறையா உங்களுக்கு வந்து டூல் புதுசு எனபிளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ரீஜியன் நான் சொன்னல, ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்னு. இப்போ நான் ஆல்ரெடி வந்து நான் ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அந்த டூலை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் எக்ஸ்ட்ரூட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்செட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்செட் ஃபேஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். ஸோ இன்செட் ஃபேஸ் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த இதை ட்ராக் பண்ணாலோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து இன்செட்க்கு வந்து ஷார்ட்கட் வந்து சரிங்களா? ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து காமிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி வரும் அந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது இது பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணோன்னே இன்செர்ட் பண்ணோன்னே இந்த 4 கார்னர் பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு லூப் லைன் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸோ இதிலேருந்து வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் கூட நம்ம வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷேப்பை பாருங்களேன், ஒரு கட்டடத்தில் வந்து ஒரு இது ரெடி பண்ணி வெளியே வந்து ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ண மாதிரி இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு வந்து பில்டிங் கட்டுறது இதையும் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டூட் ஈஸிலி. ஏன்னா மாடலிங் பண்ணுறப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லித்தரல. பட் ஐ அண்டர்ஸ்டூட் தட் ஆல்சோ. பட் நான் வந்து இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்து நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இன்செட் டூலுங்கிற வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து ஒரு லூப் லிங்கை க்ரியேட் பண்ணி ஈவனாக வந்து வெளியே வந்து ஒரு அவுட்புட் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ அதேமாதிரி அடுத்த டூல் வந்து பார்த்திங்கன்னா பெவல் டூல். வாட் இஸ் த பெவல் டூல் மீன்ஸ்? பெவல் டூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து இரேசர் எடுத்துக்கோங்க.
எரேசர் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு மாடல் டிசைனில் இருக்கும். ஒரு சில மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் வந்து அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு ஷார்ப் சர்ஃபேஸாக இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ப்பாக கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்மூத் பண்ணுறது தான் பெவலிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த பெவலிங் டூல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து எட்ஜ் செலெக்ஷன் போய்க்கலாம். ஸோ எட்ஜ் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த 4 கார்னரை வந்து பெவல் பண்ண போகிறேன். ஸோ 4 கார்னர் வந்து பெவல் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெவல் டூல் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, கார்னர்ஸ் வந்து அப்படியே இன்னொரு லுக் கட்டாக டிவைட் ஆகுது. ஸோ அது வந்து ஸ்க்ரால் கீயை வந்து மேலே வந்து நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்னர் வந்து. ஸோ லெட் வி சி எப்படி பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் அண்ட் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள்னு வந்து ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ டாட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டைரெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜூம் ஆயிரும். நான் பீரியட் கீ வந்து நம்பேடில், சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஷிஃப்டியே ப்ரெஸ் பண்ணி ஆட் சர்க்கிள் கொடுத்தேன்னா கீழே ஒரு குட்டி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கிளாஸுக்கு வந்து நிறையா வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து தேவையில்ல, ஏன்னா 32 இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நம்ம வந்து 12 கொடுத்துக்கலாம், சரிங்களா. 12 கொடுத்தீங்கன்னா அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் ஷேப்பை வந்து மாறும். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து ஹை வெர்டெக்ஸ் ஹை எட்ஜஸ் கொடுக்கும்போது வந்து அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பே வந்து மாறும், சரிங்களா. ஸோ இப்போ சர்க்கிள்ங்கிறது வந்து 32 தான் வந்து எக்ஸாக்ட் சர்க்கிளாக இருக்கும். பட் இதுலேயும் வந்து பெர்ஃபெக்டாக வந்து பண்ணலாம். ஸோ 12ங்கிறது நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நம்ம வந்து 12 வெர்டெக்ஸ் வந்து வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ டேப் கீ போனீங்க அப்படின்னா டேப் கீ ப்ரெஸ் பண்ணி நான் வந்து 1 ப்ரெஸ் பண்ணுறேன், சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து நிறையா வந்து உங்களால் வந்து பார்க்க முடியுது, கரெக்டுங்களா. ஸோ அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நான் சொன்ன மாதிரி 12 வந்து கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாட்டம் பேஸ் ஆஃப் த கிளாஸ், சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய கிளாஸாக தான் ரெடி பண்ண போகிறேன், ஏன்னா டெமோ காமிக்கிறதுக்காக, சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து சைஸ் வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெமோக்காக வந்து நான் வந்து இப்போ சைஸ் வந்து குறைச்சிக்கலாம் பெட்டர். ஸோ வந்து கிளாஸ் வந்து பாட்டம்லேருந்து நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ அது உங்களோட ஐடியா, நீங்கள் எப்படி பண்ணலாங்கிற மேலேருந்து பண்ணலாம், கீழே வந்து பண்ணலாம். ஸோ என்னோடய ஐடியா வந்து நான் வந்து மேலேருந்து பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஜெட் கொடுக்குறப்ப அந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா வெர்டெக்ஸையும் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ ஒரு லேயர் வந்து புதுசாக க்ரியேட் ஆகுது. ஸோ அதுவும் எல்லா வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்போ இல்லை 2 வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்பவும் சரி உங்களுக்கு வந்து மெஷ் வந்து க்ரியேட் ஆகும், மெஷ் பிளேன் வந்து, சரிங்களா. இப்போ வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாட்டம் ஆஃப் த கிளாஸ் ஸ்மால் ரிம் மாதிரி வரும்ல, ஸோ அதுதான் இது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணி செட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுக்கு வந்து கிளாஸ் வந்து போக உங்களுக்கு விரிஞ்சிட்டே போகும், சரிங்களா. ஸோ இப்போ அந்த பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன விளிம்பு மாதிரி வரும்ல. ஸோ அந்த ஆப்ஷன் தான் இப்போ வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லைன் பக்கத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிளாக செலக்ட் ஆகாமல் அந்த சர்க்கிள் உள்ள மொத்த இதுவுமே செலக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் நடுவில் வச்சு இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து தெரியுதுங்களா, 2 சைடு போதும். அதை அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மேலே டாப் டு ஆங்கிள் செட் ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். ஸோ நான் வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இதை மொத்த ஆங்கிள் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட்டில் வந்து இன்னொரு ஆப்ஷனும் வந்துட்டுருக்கு, ஈவனாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது, ஈவன் இண்டிவிஜுவலாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது, சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் அலாங் வித் நார்மல்ஸ்னு இருக்குது, சரிங்களா. இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் இண்டிவிஜுவலினா எப்படி வருங்கிறத நான் காமிக்கிறேங்க பாருங்கள். ஸோ இண்டிவிஜுவலினா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இண்டிவிஜுவல்னால் இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கீர் மாதிரி வரும். ஸோ நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் வந்து தேவையில்லை. ஸோ நான் வந்து இதில் வந்து நம்மளை இன்னொரு ஆப்ஷன் வந்து என்ன செலக்ட் பண்ண போகிறேன்னா எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் அலாங் நார்மல்ஸ். ஸோ
செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் பாருங்கள், எல்லாம் சரி ஈவனாக இருக்கும் அந்த கிளாஸ் வந்து. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்படி பண்ண போகிறதுல இருந்த உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நான் பண்ணேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதையே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சைடு வைஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னா பாருங்கள், எக்ஸ்ட்ரூட் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல். சரிங்களா? இந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் வந்து ஆப்ஷன் வந்து இப்படி வந்து வெளியே காட்டும் உங்களுக்கு வந்து தெரியுதுங்களா? ஸோ மேலே அந்த சைடில் வந்து கொஞ்சம் இது பண்ணுறது. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இதை வந்து நான் வந்து டாப்பாக வந்து மேலே வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். நான் இப்போ சைட் வியூ போய்க்கிறேன் நான் எக்ஸ்ட்ரூட் செட். சரிங்களா? எக்ஸ்ட்ரூட் செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு விளிம்பு மாதிரி வருதுங்களா? ஸோ அந்த கிளாஸ் கீழே வந்து இருக்கும்ல, ஸோ கார்னர்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அது நம்ம ஃபர்தராக பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இதில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆங்கிள் போயிட்டு நாங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது, வியூ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயர் ஃப்ரேம், மெஷ், ரெண்டரிங். சரிங்களா? 3 ஆப்ஷன் இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஐக்கான் தான். இது வந்து ஒயர் ஃப்ரேம். ஸோ ஒயர் ஃப்ரேம் வந்து ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ ஜி வந்து கொடுத்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ அதை வந்து ஈவனாக செலக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ஒயர் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணுறேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து செலெக்ஷன் டூல். சரிங்களா? செலெக்ஷன் டூலில் இருக்கிறப்போ இந்த செலெக்ஷன் டூலில் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து வருது. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ட்ராக் பண்ணுறேன். நல்லா கவனிங்களேன், பாதி தான் செலக்ட் ஆகிருக்கு, இந்த சைடு செலக்ட் ஆகலை. ஏன்னா எனக்கு மேலே மொத்தமாக வந்து எனக்கு வந்து மேலே போகணும் இல்லை விரிக்கணும் அப்படின்னா எல்லாமே வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் வந்து ஒரே டைமில் எனக்கு எல்லாமே செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒயர் ஃப்ரேம் மோட் வந்து போடுறது. இப்போ ஒயர் ஃப்ரேம் மோடில் போய்ட்டு நான் மறுபடியும் அந்த ட்ராக் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், சுற்றி எல்லா கார்னர் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரீசன் ஒயர் ஃப்ரேம். ஸோ நார்மல் இன்டர்வியூக்கு போய்க்கிறேன், அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கேல் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கிளாஸை வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் கிளாஸ் வந்து கீழேருந்து மேலே போகும், அப்படி விரிஞ்சிட்டே போகும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதை விரிகிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எல்லா வெட்டையும் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக விரிய விட்றேன். எக்ஸ்ட்ரூட் மறுபடியும் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ I go to wireframe and select everything. Once again I go to normal and scale it a little bit. ஸோ மறுபடியும் அந்த கிளாஸ் ஷேப் வர்றதுக்காக நான் வந்து ஸ்கேல் அவுட் பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா? மறுபடியும் இன்னொரு லுக்கட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு வந்து ஸ்கேல் பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு போக போக வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விரிஞ்சிட்டே போகும் மேலே. கரெக்டுங்களா? கிளாஸ் வந்து ஸோ இப்போ பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் டைப் வந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து கிளாஸில் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சுற்றி இருக்கிற எட்ஜ் எப்படி கலர்ஸ் ஃபேஸ் எப்படி செலக்ட் ஆகிடுச்சோ அது மாதிரி எட்ஜ் செலக்ட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் உள்ளே கொண்டு போயிடுறேன். எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல் வந்து உள்ளே வந்து நீங்கள் மவுஸ் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் தெரியும். ஸோ ஜி கொடுத்து லைட்டாக வந்து கீழே மூவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா கீழே கொஞ்சம் இதாக இருக்கும்ல. அதே மாதிரி எக்ஸ்ட்ரூட் டு ஸ்கேல். சரிங்களா? மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் டு ஸ்கேல். ஸோ இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு ஆல்ட் கொடுத்தீங்கன்னா சரி ஸோ எட்ஜை வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறது வந்து இங்கே மெனு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகே, சிம்பிள். இன்னொரு ஆப்ஷனும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. மறக்காம எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்கேல் ஆகணும். அதுக்கப்புறம் எஃப் கொடுங்க, உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிரும். சரிங்களா? ஃபில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாட்டம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுதுங்களா, அந்த இது வந்து உங்களுக்கு வந்து இல்லை, எது நம்ம லூப் கட்ஸ் வந்து இல்லை. ஸோ அது என்ன பண்ண போனால் இதை ரெண்டுமே செலக்ட் பண்ணி ஜே வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஜாயின் ஆகணும். ஸோ வந்து நான் செலக்ட் பண்ணி எல்லாமே வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன். சரிங்களா? இதுக்கு வந்து இன்னும் ஷார்ட்கட் கீஸில் வந்து நிறையா இருக்குது. ஐ வில் டெல் யூ லேட்டர் தட் ஒன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஐடியா டு மெர்ஜ் த சென்டர் பாயிண்ட்ஸ். எல்லாமே ஒரே இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்ஸ் ஐடியா ஃபார் செக்கிங். ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துமே ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விளிம்பு வரும், கரெக்டுங்களா, கார்னரில். ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வெர்டெக்ஸ் மோடில் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் Z கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கிறேன். அப்புறம் ஸ்கேல் பண்ணிடுறேன். வெளியே ஸ்கேல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல் பண்ணிவிட்டு GZ பண்ணி கொஞ்சம் கீழே லோ பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் கார்னர் வந்து கொஞ்சம் ஸ்மூத் கட்ஸ் வந்து வரும், கரெக்டுங்களா? ஸோ இப்போது இது வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டம்ளர் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? இது வந்து எப்படி ஸ்மூத் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பெவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பெவலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த எட்ஜ் லூப்ஸ் இங்கே செலக்ட் பண்ணுறோம்ல, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கன்னா சுற்றி எல்லாமே செலக்ட் ஆகும். GZ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கார்னரில் வந்து கொஞ்சம் பெவல் ஸ்மூத் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு Ctrl+B ப்ரெஸ் பண்ணுங்க, தான் ஷார்ட்கட் ஃபார் பெவல். ஸோ ஒரு பெவல் ஷேப் வந்து நான் அதில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னருக்கும் வந்து நான் வந்து பெவல் ஷேப் கொடுக்குறேன். Ctrl+B வந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த 4 லேயர்ஸ் வரலன்னா அங்கே பாருங்கள். இப்போ வந்து ஒரு சில டைம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். வர்றப்போ ஸ்க்ராலை வந்து நீங்கள் அப்வர்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூப் கட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்மூத் வந்து பெவல் பண்ணுறது. ஸோ இதை வந்து லைட்டாக பெவல் பண்ணிக்கிறேன். பெவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக கிளாஸ் வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தின் ஷீட். சரிங்களா? இது வந்து திக்கான ஒரு கிளாஸ்னால் ஒரு திக்காக இருக்கும், கரெக்டுங்களா? இது வந்து தின் ஷீட் தான் ஆக்சுவலி. ஸோ இது எப்படி நம்ம வந்து சாலிஃபை பண்ணுறது, ஒரு திக்காக பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ தின் ஷீட் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுங்களுக்கு கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம திக் பண்ண போகிறோம். ஸோ இந்த டூல் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடிஃபை ஆப்ஷன் போங்க. மாடிஃபையர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி இதில் சாலிடிஃபைன்னு உங்களுக்கு வந்து லிஸ்ட் இருக்கு பாருங்கள். சாலிடிஃபைங்கிற வந்து திக்னஸ் கொடுக்குறது உங்களுக்கு வந்து கிளாஸுக்கு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸ் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலி, தெரியுதுங்களா? அந்த ஃபுல்லாக திக்காக இருக்கிறது. ஸோ இதை வந்து நான் கம்மி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அது வந்து 1 சென்டிமீட்டரில் வந்து திக்னஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னும் கம்மியாக தான் வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் திக்னஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா இதுலேயும் ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து இதாகணும். ஸோ இப்போ நான் அதை கம்மி பண்ணுறேன். சாரி. ஸோ 1 by 1 பண்ணலாம். 0.800 0.1க்கு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து. ஸோ 0.1ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஒரு சின்ன திக்னஸ் வந்து உருவாயிருக்கு கார்னரில். இங்கே தெரியுதா? இப்போ நான் வந்து காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். அங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தின் பிளேன் தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் மாடிஃபையர் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு பாருங்கள் ஒரு சின்ன திக்னஸ். ஸோ 0.01 வந்து நம்மளுக்கு வந்து போதுமானது.
ஏன்னா இந்த திக்னஸ் வந்து போதும் கிளாஸ்க்கு வந்து, ஓகேங்களா. ஸோ இது வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்த பிறகு உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து டோட்டலாகவே மாறிடும். இப்போ நான் டேப் போகிறேன். இப்போ வெர்டெக்ஸ் மோட் போய்ட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த திக்னஸ் கொடுத்தோன்னா அந்த ஒரு இது மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி டிவைட் ஆயிருக்கா, சாரி ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கா, அதாவது திக்னஸ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சிங்கிள் ஷீட் வந்து ஃபஸ்ட்டு, இப்போ வந்து இதில் வந்து ஒரு திக்னஸாக ஒரு இது வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அதான் சாலிடிஃபை உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து திக்காக காட்டுறது. அதே மாதிரி நீங்கள் அப்ளை கொடுத்தோன்னா அந்த மெஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிடுது. ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து ஸ்மூத் பண்ணிடலாம். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே ஆட் மாடிஃபையரில் இதில் பார்த்தீங்கன்னா சப் டிவிஷன் சர்ஃபேஸ்னு இருக்குது. ஸோ சப் டிவிஷன் சர்ஃபேஸுங்கிறது வேறு எதுவும் கிடையாது. அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, சப் டிவிஷன் சர்ஃபேஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் டேப் போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக தான் உங்களுக்கு வந்து வியூ தெரியுது, சப் டிவைடாக இருக்கிறது வந்து. இப்போது நான் வந்து ஒயர் ஃப்ரேம் போகிறேன், ஓகேங்களா. ஒயர் ஃப்ரேம் போய்ட்டு டேப் மோட் போகிறேன். ஸோ டேப் மோடில் உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக தெரியும். ஸோ இங்கே வந்து நான் ரெண்டரிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், சாரி ரெண்டரிங் வந்து லெட் இட் பி 3. ஸோ அதேமாதிரி வியூ போர்ட் வந்து 3 கொடுக்குறேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொடுத்த உடனே ஷேப் வந்து உங்களுக்கு வந்து மாறிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வெர்டெக்ஸ் வந்து ஆங்கிள் வந்து உங்களுக்கு வந்து மாடிஃபை ஆகும், உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் இது போகிறேன், உங்களுக்கு தெரியுதுங்களா. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்போ நான் ரெண்டரிங் வந்து 3 இருக்கட்டும். இப்போது வியூ போர்ட் வந்து குவாலிட்டி லெட் இட் பி 3. ஸோ வியூ போர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் 0 கொண்டு வந்துடுறேன். 0னா நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல. இப்போ பாருங்கள் வியூ நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள், 1 2 3. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் ஆஃப் த வியூஸ், அந்த கிளாஸ் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த கார்னர் பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்கிறது தெரியுதுங்களா. ஸோ இப்போ இது வந்து இன்னும் ஸ்மூத் பண்ணணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லைனாக தெரியுது. ஸோ சப் மாடிஃபை டிவைசர் வந்து அப்படியே இருக்கட்டும், சப் டிவிஷன் மாடிஃபயர். ஸோ இது வந்து ரைட்லி கேமிக்க ஆப்ஜெக்டை ஷேட் ஸ்மூத்துன்னு நான் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், கிளாஸ் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் ஸ்டீல் கிளாஸ். ஸோ இதில் விளிம்பு வந்து என்ன பண்ணலாம், ஹைட் வந்து கம்மியாக பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா, பெரிய ஆப்ஜெக்டாக தருது. அவுட் ஜூம் பண்ணால் அதுதான் வந்து சின்ன ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம வந்து சைஸ் இருந்தால் வந்து அவங்க ஆப்ஜெக்டில் வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் அந்த சைஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது வந்து ஒரு ட்ரையல் பார்க்கும்போது தேவையில்லை. ஆனால் ஒரு ஆப்ஜெக்ட் ரியலாக பண்ணுறப்போ நீங்கள் வந்து கரெக்டாக சென்டிமீட்டர் எல்லாமே கொடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா. கீழே கூட பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு எட்ஜ் லுக் கட்டாக இருக்கா. ஸோ ஒரு பெவல் ஆப்ஷன். ஸோ நம்ம பெவல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மூத் பண்ணிடுவோம். கீழே வந்து ஒரு சின்ன கட் வருது தம்ப்ளாரில், சரிங்களா. இப்போ இந்த தம்ப்ளாரில் வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். ஒரு சம்பளாவுக்கு வந்து ஒரு சில டிசைன் கொடுக்கலாம், சரிங்களா. ஸோ அது எப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சப் மாடிஃபை டிவைசர் அதே மாதிரி வந்து சேட் ஃப்ளாட் கொடுத்துடலாம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து நார்மல் மோடுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நான் வந்து சின்னதாக ஒரு கட் டிசைன், ஒரு பள்ளம் மாதிரி வந்து இப்போ கீழே கட்ஸ் கொடுத்துட்டோம், அதுமாதிரி ஒரு கட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எட்ஜ் செலெக்ஷன் போய்ட்டு ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl B to bevel. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெனி இது வருது, அதை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. 2ஆக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 இது வந்து க்ரியேட் ஆயிருக்கா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இது டிசைன், சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆப்ஷன் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி எண்டு கிளிப் வந்து நான் வந்து 2 lakh கொடுத்துக்கிறேன். ஸோ அதேமாதிரி ஜூம் அப் வந்து 250 வந்து கொடுத்துக்கிறேன் நான், சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹைட் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து அவ்வளோவா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராது. ஸோ அதை வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக் இட் 500 ஃபோக்கல் லென்த். ஸோ சாரி 500. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து லைன் வந்து மறையாது ஜூம் பண்ணுறப்போ, ஏன்னா நம்ம ஜூம் பண்ணுறப்போ லைன் மறைஞ்சிச்சு. ஸோ அதனால் நம்ம ஃபோக்கல் லென்த் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் எப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த பெவல் கட் வந்து ஆப்ஷன் அந்த லுக் வந்து வர்றது அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே பெவல் பண்ணதுக்கப்புறம் ஆல்ட் கிளிக் பண்ணி இந்த சென்டர் லைன் வந்து நம்ம தேவையில்லை, ஏன்னா 2 லைனும் ஒரு ஈவனாக வர்றதுக்காக நம்ம வந்து செலக்ட் பண்ணி பெவல் பண்ணோம். ஸோ சென்டர் லைன் வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் எட்ஜஸ். ஸோ டிசால்வ் எட்ஜஸ்னால் அந்த மெஸ் எதுவுமே டிலீட் பண்ணாமல் அந்த லைனை மட்டும் உங்களுக்கு வந்து டிலீட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து நம்ம டிசால்வ் எட்ஜஸ் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபேஸ் செலெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஃபேஸ் செலெக்ஷன் வந்து 2 இதுலையுமே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டி செலெக்ஷன் ஆகும். ஒரு நிமிஷம். ஓகே, அதை செலக்ட் பண்ணுங்கள், கவர்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் டூல் பண்ணுறேன். இன்சர்ட் டூல் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட் டூல் பண்ண இன்னும் 2 எட்ஜ் லூப்ஸ் வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஆல்ட் எஸ் டு ஸ்கேல். ஸோ ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா வெளியும் பண்ணலாம், உள்ளேயும் அப்படி பண்ணுற மாதிரி பண்ணலாம். இப்போ நான் வந்து உள்ளே பண்ணிட்டேன். ஸோ உள்ளே வந்து லைட்டாக பண்ணலாம், ஏன்னா உள்ளே இன்னொரு சாலிடிஃபை இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளாகவே நான் அதை வந்து பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்டஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பண்ணிக்கலாம், ரொம்ப தூரம் வேணால். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ லைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து சின்னதாக வந்து நம்ம ஒரு லுக் கட் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை சாலிடிஃபை அப்ளை பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக வந்திருக்காதுன்னு. கரெக்டாக வரல அப்படின்னா வந்து நம்ம வந்து இன்னும் வந்து ஷார்ப் பேஜ் கொடுக்கல. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து தெரியுதுங்களா? ஸோ ரொம்பவே சாலிடிஃபை ஆகிடுது அந்த இடம் வந்து. ஸோ அதை வந்து எப்படி இன்னும் பெட்டராக வந்து பண்ணலாங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம அவுட்கட் இன்கட் பதிலாக நம்ம வந்து அவுட்கட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னா இப்போ வந்து சாலிடிஃபை அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் கிளாஸில். இப்போ சாலிடிஃபை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது உங்களுக்கு தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸ்? ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக அந்த கார்னர் வந்து ஆகுது. ஸோ நமக்கு அந்தளவு இருக்காது, கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்து தெரியும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் மோட் போய்ட்டு சரிங்களா, செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 கார்னர் எட்ஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொஞ்சம் கண்ட்ரோல் பி கொடுத்து லைட்டாக பெவல் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் செலக்ட் பண்ணிவிட்டு 2 இதையுமே கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வந்து பார்க்கலாம் டிஃப்ரென்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. இப்போ பாருங்கள், நான் பெவல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லுக்கு பாருங்கள், வெளியே தெரியுதுங்களா? மற்றதுக்கு இதுக்கு லுக் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், சரிங்களா? ஸோ அந்த பெவல் பண்ணுறதுக்கு ஸோ இன்னொன்று வந்து நம்ம பெவல் பண்ணி முடிச்சிடலாம், நம்ம சாலிடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 2மே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் பி டு பெவல். ஸோ லைட்டாக பெவல் பண்ணி விட்றேன், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த எட்ஜும் வந்து கொஞ்சம் லைட்டாக பெவல் பண்ணி விட்றேன். பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து சாலிடிஃபை எல்லாமே அப்ளை பண்ணுறேன், ஷேட் ஸ்மூத் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள். ஸோ அந்த கிளாஸை வந்து ஒரு ஷேப் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் சர்க்கிளாக ஆரம்பித்து அதை வந்து ஒரு ஷேப்பாக வந்து நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ கிளாஸ் வந்து தயாரிக்கிறது இப்படி தான், சரிங்க.